நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேம்பாலத்தின் பல பகுதிகளில் ஏற்பட்ட விரிசலை தற்காலிகமாக சரி செய்ய ஊழியர்கள் முன்வந்திருக்கிறார்கள். இன்று திறக்க உள்ள மேம்பாலத்தின் அவல நிலை குறித்தான காட்சியை தான் பார்த்து வருகிறோம். மேம்பாலத்தின் பல பகுதிகளிலும் பணிகள் முடிவடையாத நிலையில் இருக்கிறது. மேம்பால தடுப்பு கற்கள் சாய்ந்து விழுந்து விபத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். சுமார் 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு திறக்கப்பட உள்ள மேம்பாலத்தின் அவல நிலை குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். இன்றைக்கு இந்த மேம்பாலம் திறக்கப்பட உள்ள சூழலில் தற்பொழுது அந்த நிலையை நாம் பார்த்து வருகிறோம். மேம்பாலம் சரிவர முடிவடையாமல் இருக்கிறது. நிர்வாகம் தரப்பில், துறை சார்ந்த அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? அங்குள்ள அந்த பகுதி மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? ஆஸ்னி வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதி என்றால் எடுத்துக்கொண்டால் இந்த பள்ளிப்பாளையம் பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் இருக்கின்றது. இந்த விசைத்தறி கூடங்களிலிருந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் ஈரோடு மாவட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக பள்ளிப்பாளையம் பழைய பாலத்தின் வழியாக தான் சென்று வந்திருந்த இந்த நிலையில போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பள்ளிப்பாளையம் பகுதிக்கு சுமார் 320 கோடி மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட மேம்பால பணிக்கான ஒப்பந்தம் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து சுமார் 4 ஆண்டுகளாக இந்த பள்ளிப்பாளையம் பகுதியில உயர்மட்ட மேம்பால பணி நடைபெற்று வந்தது. குறிப்பாக ரூபாய் 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆசிய வங்கி வளர்ச்சி நிதி உதவியுடன் சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட திட்டத்தின் கீழ் தான் இந்த மேம்பாலம் பணி என்பது நடைபெற்று வந்தது. இந்த மேம்பாலம் பணி நடைபெற்று வந்த நிலையிலும் கூட அடிக்கடி இந்த மேம்பாலத்தில் ஏதாவது விபத்துகள் அல்லது கீழே செல்லும் வாகனங்களுக்கு விபத்துகள் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த நிலையில தொடர்ந்து இங்கிருக்கின்ற சமூக ஆர்வலர்களும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து பாலத்தை விரைந்து முடித்து தர வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த பாலம் திறந்து விடப்படுகிறது என ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. திடீரென அந்த திறப்பு விழாவிற்கு விழா கோலம் போன்ற இந்த பள்ளிப்பாளையம் மேம்பாலம் திடீரென இல்லை, இந்த பாலம் தற்போது திறப்பு விழா நடைபெறவில்லை, இன்னும் ஒரு மாதம் கழித்துதான் திறப்பு விழா நடைபெறும் என நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த மேம்பாலம் திறக்கப்படுகிறது என ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில இங்கிருக்கின்ற பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஏனென்று குறிப்பிட்டால் இந்த பள்ளிப்பாளையத்து பகுதியினை பொறுத்தவரை தொடர்ந்து காலை முதலே இருந்து, அதாவது 7 மணி முதல் 10 மணி வரை இந்த பள்ளிப்பாளையம் பகுதியில அதிகமான போக்குவரத்து நெரிசல் என்பது காணப்படுகிறது. அந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கட்டப்பட்ட மேம்பாலம் திறக்கப்படுகிறது என மக்கள் ஒருபுறம் சந்தோஷமாக இருந்த நிலைதான் தெரிகிறது. தற்போது இந்த மேம்பாலம் அவல நிலையில் காணப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு புறமே மேம்பாலத்தினுடைய சுவர்கள் இடிந்து விழும் விபத்துக்குள்ளான நிலையில தற்போது இந்த உயர்மட்ட மேம்பாலம் பணி என்பது தற்போது இருந்து வருகிறது. அதாவது ஒரு கல்லை கைகளை கொண்டு எடுத்தாலே அந்த காங்கிரீட்டுகள் முழுவதும் அவ்விடத்திலிருந்து கீழே விழும் நிலைதான் தற்போது இருந்து வருகிறது. இதை குறித்து நேற்று இங்கிருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபொழுது இங்கிருக்கின்ற ஒப்பந்ததாரர்கள் இந்த பணியை செய்யவில்லை, எங்களுக்கு நஷ்டமாகிவிட்டது என்ற ஒரு காரணத்தை சொல்கின்றனர். நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் என இவர்கள் கூறுகின்றனர். ஆனால் தற்போது இன்று காலை 10 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார். அப்பொழுது இங்கே ஒரு மிகப்பெரிய விழா மேடை அமைக்கப்பட்டு அமைச்சர் மதிவேந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ், மாதேஸ்வரன் ஆகிய அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். ஆனால் இந்த பாலம் முழுமையாக சேதமடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த பாலம் செல்லாது என்கின்றதான் இங்கிருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து காங்கிரீட், அதாவது 320 கோடி ரூபாயில் இந்த பாலம் கட்டியிருக்காங்க. ஆனா 320 கோடி கட்டப்பட்டுமே நாங்க கையை தொட்டாலே இந்த பாலம் கீழே விழுவுது. அப்படின்னா இங்க அதிக அளவிலான கனரக வாகனங்கள் சென்றால் இந்த பாலத்தினுடைய நிலைமை என்னாகும் என்கின்ற அந்த கேள்விக்குறி தற்போது எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து உடனடியாக இந்த பாலத்தை திறப்பதற்கான அவசியம் என்ன அப்படின்னு ஒருவரும் கேட்டால் இந்த பாலத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு மற்றொருவரும் சொல்கின்றனர். மற்றொருவரும் அரசியல் சார்ந்து இந்த பாலம் பேசு பொருளாக தற்போது இருக்கின்றது. உடனடியாக இங்கு பேந்து கிடக்கின்ற
காங்கிரீட்டுகளை சரி செய்ய வேண்டும். அதே சமயத்தில் பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் இருக்கின்ற அந்த ஒட்டுக்கல் என்கின்ற அந்த கற்கள் முழுவதுமே சாய்ந்து கிடக்கும் நிலையில் உள்ளது. அதாவது அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா காலை 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் வேலைக்கு செல்கிறீங்க, அதே மாதிரி கல்லூரிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகள் அந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்துதான் பேருந்துகளை ஏறுகின்றனர். ஒரு உதாரணமாக அங்கிருக்கின்ற காங்கிரீட்டுகள் சாய்ந்து விழுந்தால் உயிர் சேதம் நிச்சயமாக ஏற்படும். ஆதலால் உடனடியாக அவசர கதியில் கட்டப்பட்டு இன்று திறக்கப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தை உடனடியாக அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும். பாலத்தினுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த பாலம் முழுவதுமே காங்கிரீட்டுகளால் மட்டும்தான் இருக்கின்றது, எந்த ஒரு வண்ணப்பூச்சிகளும் இல்லை. அதே சமயத்தில் மழைநீர் வடிகாலும் சரியான முறையில் அமைக்கப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இந்த பள்ளிப்பாளையம் மேம்பாலம் தற்போது ஆளாகி இருக்கின்றது. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் இந்த பள்ளிப்பாளையம் மேம்பாலத்தை ஆய்வு செய்து திறக்க வேண்டும் என்பதுதான் இங்கிருக்கின்ற பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஆஷ்னி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி. தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 320 கோடி ரூபாய்க்கான செலவில் ஒரு பாலங்கள் மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. போக்குவரத்து நெருக்கடியை கருத்தில் கொண்டு கட்டப்பட்ட பாலம். இப்போ இது நாங்கள் உடனடியாக திறக்கணும் நாங்கள் தான் கோரிக்கையும் வச்சோம் ஒரு காலத்தில். ஏன்னா இந்த மாதிரியான நெருக்கடி போக்குவரத்து நெருக்கடியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் தான் கோரிக்கை வச்சுருந்தோம். இந்த பக்கம் அந்த செவறுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வச்சுருக்க பிளாக்கெல்லாம் வந்து உடையுது. புதுப்பாலம் மாதிரியே இல்லை, திறப்பு விழாங்கிறது புதுப்பாலமாக இருக்கணும். ஆனால் அது புதுப்பாலம் மாதிரி எங்கேயும் அந்த கலரோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. அதே போல் அங்கங்கே கம்பி நீட்டிகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பிகள் அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்குது. அதெல்லாம் முறைப்படுத்தலை, எதுவுமே செய்யாமல் எதுக்கு இந்த அவசரகதியாக இந்த வேலைகள் நடத்தப்பட்டது? அல்லது ஒப்பந்ததாரர்களுக்கு ஏதோ நிதி பற்றாக்குறை இருக்கிறதா, அல்லது ஒப்பந்ததாரர்கள் ஏன் இவ்வளோ மெத்தனமாக செயல்பட்டாங்க என்பதை தான் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அங்கங்கே விரிசல் விட்டுருக்குது, அதை வந்து பேட்ச் ஒர்க் பார்த்துருக்காங்க, அதை எடுத்தோம்னா கையில் வந்துடுது. அது ஏன் அந்த மாதிரியான ஒரு அது தரமில்லாமல் இருக்குதா என்பதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது நம்ம சொல்ல முடியாது, அதுக்கான அதிகாரிகள் ஆய்வு நிறுவனங்கள் செய்யணும். அந்த ஆய்வுகள் தரமாக செஞ்சுருக்காங்களா இல்லையாங்கிறத ஆய்வு பண்ணி அதிகாரிகள் பார்க்கணும். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.